நெல்லையில் மீன்கள் அருங்காட்சியகம் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். வரும் திங்கட்கிழமை முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. நெல்லை மாநகர பகுதிகளில் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்கு மாவட்ட அறிவியல் மையத்தை தவிர வேறு பொழுதுபோக்கு அம்ச இடம் வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கடல் மீன்கள் அருங்காட்சியகம் ரூபாய் 5 கோடியில் அமைக்க மீன்வளத்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மீன்கள் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்போது பணிகள் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் இந்த அருங்காட்சியகத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அருங்காட்சியகத்தின் முதல் தளத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வகையிலான கடல் மீன்கள் பெரிய பெரிய மீன் தொட்டிகளில் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல்தளத்தில் நன்னீரில் வாழும் 50க்கும் மேலான வகையிலான மீன்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான வகையில் மீன் தொட்டிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருங்காட்சியகம் சென்று பார்க்கும் பொழுது இந்த அருங்காட்சியகம் கடலுக்குள் சென்று வண்ண வண்ண மீன்களை பார்வையிடுவது போன்ற வகையில் அருங்காட்சியகம் முழுவதும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கூடுதலாக மீன்களை விருப்பமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் அங்கு விற்பனை செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகம் காலை 9:30 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு மூடப்படுகிறது. பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 25 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 20 ரூபாய், குழந்தைகளுக்கு 15 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அருங்காட்சியகம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட 2 தளங்களில் கண்களை கவருகின்ற வகையில் வண்ண வண்ண மீன்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை முதல் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.